எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா ஓடோடி வந்திருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்கூட என்ன பேசுவார்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட கை கொள்றதுக்கு காத்துட்டு இருக்கிறீங்களா? அதுபோல பாவத்தை விட்டு மனம் திரும்பி அநேக பிள்ளைகள் இன்னைக்கு ஏசப்பாவை இதன் மூலமா ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் எங்களால உணர முடியுது. இந்த காலை வேளையில யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நீங்க இந்த இடத்துல பாக்குறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார்? அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது போலதான், இன்ஸ்டாகிராம்ல பாக்குற புதிதாய் பாக்குற பிள்ளைகள் இந்த பேஜை நீங்க என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. அதுபோல யூடியூப்ல நீங்க பாக்குற பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்க? பாஸ்டர் ஜெரேமியா ஒபிஷியல் அப்படின்னு போயிட்டு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியும். உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதுபோல நீங்க அவசர ஜெப தேவைகள், மருத்துவமனையில இருக்கிற பிள்ளைகள், கடன் பிரச்சனையினால ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுபோல காணிக்கை அனுப்ப வேண்டிய பிள்ளைகள், ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா, இந்த ஊழியத்தை தாங்க விரும்புனா, நீங்க அதே இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய அன்பின் காணிக்கைகளை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் பாருங்க, 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டோ. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வசன ஆரம்பத்துல நல்லா ஜெபம் பண்ணேன், ஆரம்பத்துல நான் நல்லா ஊழியம் செய்தேன், ஆரம்பத்துல நான் நல்லா சர்ச்சுக்கு போனேன், ஆரம்பத்துல கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா கேட்டேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய முடிவு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க என்ன செய்ய முடியல? ஒரு காரியத்தை பார்க்க முடியல. ஒருவேளை எல்லா காரியமே எனக்கு தோல்வியா இருக்குன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கவலையா இருக்கலாம். ஆரம்பத்துல நீங்க அது தேவனுடைய பாருங்க ஊழிய பாதையும் சரி, நீங்க ஆவிக்குரிய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, கர்த்தரோடு தொடங்கினீங்க. அதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க ஆரம்பத்துல ஆவியில என்ன செய்தீங்க? ஆரம்பம் பண்ணின நீர்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க? மாம்சத்துல முடிவு பெற போறீங்களா? ஆரம்பத்துல கர்த்தருக்காக தியாகம் பண்ணினீங்க, முழங்கால தியாகம் பண்ணீங்க, ஜெபத்தை தியாகம் பண்ணீங்க. அது போல பாருங்க என்ன செஞ்சீங்க? உபவாசிச்சீங்க. அது போல அநேக காரியத்துல கர்த்தருக்கு விட்டு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினதுக்கு அப்புறம், எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா தெரியறப்ப, இன்னைக்கு நீங்க மாம்சத்துல முடிவு பெற போறீங்களோ? நீங்க இத்தனை புத்தியினரோ, அது போல அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டோ. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க இருதய விரல் அடைஞ்சிருச்சுன்னா அங்க என்ன இல்ல? ஆவியானவர் இல்ல. ஆனா பேருக்கு நம்ம சொல்லலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்க வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா ஒவ்வொரு கர்த்தருடைய பாத்திரங்களும் சொல்றாங்க, ஆவியானவரோட உங்களுக்கும் அவருக்கும் ஒவ்வொரு நாளும் உறவு வேணும், நிமிஷத்துக்கு நிமிஷம். ஆனா நம்ம சொல்லுவோம், நம்ம அவருக்காக குடும்பத்தை இழந்தோம், பிள்ளையை இழந்தோம், அது போல நம்ம என்ன செய்ய எல்லாத்தையுமே இழந்தோம்னு சொல்லுவோம். ஆனா இப்ப கடைசியில அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க மாம்சத்துல முடிவு பெற போகும் பொழுது அத்தனை பாடுகளை என்ன செஞ்சு வீணாயிடுச்சோ. அதான் மத்தேயு பாருங்க 20:16 நினைக்கிறேன். அங்க சொல்றாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் வருவாங்க. பின்னாடி வர்றவங்களுக்கு அனுபவத்தை விட கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். விட்டு கொடுக்கிற குவாலிபிகேஷன் அவங்களுக்குள்ள இருந்து ஜெபத்துல எல்லா காரியத்திலையும் முன் உதாரணமா இருந்தா கர்த்தர் அவங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்வாரு. அப்புறம் நம்ம அதுல என்ன செய்ய முடியாது? நான் என்ன ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரேன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அதான் கலாத்தியர் 3:4வது வசனத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிறாரு. நீங்க ஆரம்பத்துல ஆவியில தொடங்குனீங்கன்னா ஆவியிலேயே முடியுங்க, மாம்சத்துக்கு போயிடாதீங்க. உங்க பெருமைகளோ, தற்பெருமைகளோ, சுயங்களோ, பணங்களோ, புகழ்ச்சிகளை விட்டு ஓடி உலகத்துல இருக்கிறத வெறுத்து மேலான கிறிஸ்துவையும் பரலோகத்துல இருக்கிற அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தரை விட்டு நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம், உங்க இருதய கடினத்தின்படி வாழ்ந்திருக்கலாம். இன்னும் நம்ம ஊழியம் செய்வோம், இன்னும் நம்ம பாருங்க சபைக்கு போவோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, உறவு முடிஞ்சிருச்சான்னு தெரியாது. ஆனா மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு, நம்ம மற்றவங்களை குறிச்சு போய் ஆருங்க ஒரு காரியத்துல போறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்மளை நாமே கர்த்தரை துக்கப்படுத்திட்டு இருப்போம். இந்த கலாத்தியர் 3:4 அது போல இன்னொரு வசனம் கூட கலாத்தியர்ல பாருங்க, அவர் சொல்றாரு 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் சொல்றாரு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே.
அதால கத்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க செயல்ல கத்தருடைய நாமம் வரட்டும். எது செய்தாலும் தேவ ஆவியினால முடிவெடுங்க. மாம்சத்துக்கு போகாதீங்க. இந்த காலை வேளையில யாரெல்லாம் எந்த தேசம், எந்த கிராமம், எந்த பட்டணங்கள்ல இருந்து இந்த வார்த்தைகளை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவனுடைய பாரத்தை உங்க பாரமாக்குங்க. அழிந்து போற ஜனங்களை பரலோகத்துக்கு திருப்புங்க. முழங்கால் போடுங்க. அதிகாலை ஜெபத்துல காத்துருங்க. வேதத்தை படிங்க. உபவாசம் போடுங்க. உங்க உடலை ஒடுக்குங்க. கத்தருடைய சிந்தை உங்கள்கிட்ட வரட்டும். கிறிஸ்துவின் சிந்தையே எனக்குள்ளேயும் வரட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் தூரப்படுத்துங்க. கர்த்தர் உங்க மேல வச்சுக்க தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. God bless you.